சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்கங்க. 40 வயசு ஆகியும் வரன் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. என்னடா நமக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கே, என்ன காரணம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீடுன்னு சொல்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடியது. அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதேமாரி கேது வந்து லக்னத்துக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்தவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். அதேமாரி சுக்கிரன் கலஸ்தர காரகன். சுக்கிரனும் பார்த்திங்கன்னா கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது, 6, 8, 12 வீட்டை தொடர்பு கொள்வது. இதே பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வந்து பெண்களுக்கு கலஸ்தர காரகன். அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் நின்னாலும் இல்லாட்டி 6, 8, 12 வீட்டை தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு திருமணம் தாமதமாக ஆகுங்க. அப்படி உள்ளவங்க வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வசதியான இடத்துல பொண்ணு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வசதி இல்லாத இடத்துல திருமணம் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு பொண்ணு ஊனமுற்றவங்க ஒரு பாதிப்பு உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுறது. இதே பெண் வந்து வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தனக்கு கீழே ஒரு மாப்பிள்ளை கஷ்டப்படுற குடும்பத்தில் வந்து மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறது. இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குங்க.